Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி பிரதார ராமபுரம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடைபயணம் மேற்கொள்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதாம ராமபுரம் என்கிற பகுதியிலே தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். இங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மீனவ சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் ஆண்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலையினுடைய இரு புறங்களிலும் திரண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கையில் நிறைய மலர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதாம ராமபுரம் இந்த பகுதியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகையொட்டி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய இந்த எழுச்சி பயணத்தினுடைய 11வது நாளாக இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திலே, அதாவது ஏற்கனவே கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று அந்த மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி உரையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு இந்த ரோட் ஷோவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிகழ்த்தவிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு ரோட் ஷோ நிகழ்த்திவிட்டு அங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு உத்தம சோழபுரம், அதாவது வெட்டாற்றின் குறுக்கே 2017ஆம் ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அரசு உத்தம சோழபுரம் ஊராட்சியில் பூதங்குடி கிராமத்திலே கடல் மட்டத்திலிருந்து 3.88 கிலோமீட்டர் தூரத்தில் தடுப்பணை கட்ட முடிவெடுத்தது. அதே போன்று கொரோனா நோய் தொற்று காரணமாக அங்கு தடுப்பணை அமைப்பது சில கால தாமதங்கள் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகாக திமுகவுடைய நிர்வாகிகளால் சுயநலம் காரணமாக கடல் மட்டத்திலிருந்து 7.88 கிலோமீட்டர் தொலைவில் தடுப்பணை கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பணை அமைந்தால் 32 அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கடல் நீர் உட்புகாமல் விவசாய நிலங்கள் உபநிலங்களாக மாறாமல் இருக்கும். அந்நிலத்தடியினுடைய நீர்மட்டம் உப்பாக மாறிவிடும் சூழ்நிலை இருக்கிறது. அந்த பணிகள் விரைவாக நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அதனை புறந்தள்ளிவிட்டு அந்த போராடக்கூடிய விவசாய மக்களை வஞ்சிக்கும் விதமாக காவல்துறையை வைத்து கைது செய்வதும், 2017ஆம் ஆண்டு நிறைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திட்டமிட்ட இந்த தடுப்பணை 32 கிராம மக்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு அதனை நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 அமைகிற போது கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் நகராட்சியிலே குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக நிலவி வருகிறது. அப்படியே குடிநீர் வந்தாலும் அது கழிவுநீர் கலந்து வருகிறது. அந்த பிரச்சனைக்கு ஆளுகிற திமுக அரசு இன்னும் அது எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. நாகப்பட்டினம் நகராட்சி முழுவதுமாக குண்டும் குழியுமாக சாலைகள் மரணக்குழிகளாக பல்லளித்துக் கொண்டிருக்கிறது. மழைக்காலங்களிலே எப்போது வேண்டுமானாலும் மரணக்குழிகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனை எல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மக்களிடம் இருக்கிறது. அதனை இதுவரை சரி செய்து கொடுக்கவில்லை. 50 மாத காலம் கடந்து விட்டது. இன்னும் 7-8 மாத காலங்கள் மட்டுமே இருக்கிறது. அதையும் கடந்து செல்லும் இந்த அரசு 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதற்கு முடிவுரை எழுதப்பட்ட பிறகு புதிய அத்தியாயத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுதும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை, பெண்களுடைய எழுச்சியை, பெண்களுடைய மலர்ச்சியை பார்க்கிற போது 2026 அதிமுக ஆட்சியை அரியணை ஏற்றியே தீர்வோம் என்கிற அந்த தாகத்தோடு அவர்கள் மலர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த நகராட்சி முழுவதுமாக குப்பைகள் அல்லாமல் மலை போல குப்பைகள் தேங்கி கிடைக்கிறது. நாகூர் பகுதியிலும் இதே போன்ற ஒரு வழிபாட்டு தலம், அந்த பகுதியிலும் இது போன்றுதான். வேளாங்கண்ணியும் ஒரு வழிபாட்டு தலம். இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. மீனவ கிராமங்கள், மீனவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அதனால் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவற்றையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய கோரிக்கைகள் இருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கைகள் எதையுமே செவிசாய்க்கப்படாமலேயே இந்த அரசு மெத்தன போக்கோடு இருந்து வருவது மிகப்பெரிய வேதனையினுடைய உச்சமாக, துயரத்தினுடைய உச்சமாக இருப்பதை காண முடிகிறது.
அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே திமுக நிர்வாகிகள் அதாவது பல அச்சுறுத்தல்களை இந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்திருப்பதாக மக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சில பேர், குறிப்பாக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த பகுதியிலே பல பிரச்சனை எதையுமே செய்வதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும், தொகுதிக்கு அத்தி பூத்தார் போல வந்து செல்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்களுடைய ஒத்துழைப்போடு மீன்வள துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்துறையை கையில் வைத்துக் கொண்டு சாலையோர காய்கறிகள், அதே போன்று பயோடீசல் விற்பனை, அதே போன்று போலி டீசல் சட்டவிரோதமான விற்பனை என பல்வேறு பிரச்சனைகள் இந்த மக்கள் திமுக நிர்வாகிகளாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுகிற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாலும் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று திமுக நிர்வாகிகள் உத்தம சோழபுரம் தடுப்பணையை தன் சொந்த நலனுக்காக அனைத்து பொதுமக்கள் விவசாயிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி தவறான இடத்தில் அரசு உதவியுடன் தடுப்பணை கட்டி வருவதாகவும், இதனால் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையான ஒரு கோரிக்கை. அதே போன்று திருமருகளை தலைமையிடமாக கொண்டு 39 ஊராட்சிகள் மற்றும் திட்டச்சேரி பேரூராட்சி உள்ளடக்கிய புதிய தாலுகா அமைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனை அதிமுக செய்து கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மக்கள் இருக்கிறார்கள். சமந்தான்பேட்டை கிராமத்திலே சிறு மீன்பிடி துறைமுகம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்டாலினுடைய அறிவிப்பு, அந்த அறிவிப்போடு வாய் சவடாலோடு நின்று விட்டது. இன்று வரை அது எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்கிற வேதனையை அந்த மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் மக்கள் தன்னிறைவு திட்டத்தின் மூலமாக தங்களுடைய பங்களிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 11 கோடி வங்கியில் இருந்து கடன் பெற்று செலுத்தி இருக்கிறார்கள். அந்த கடன் தொகையை அந்த நம்பியார் மக்கள் திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அரசு அதனை செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தும் கூட இந்த அரசு அந்த மக்களுடைய கோரிக்கையை கைசெய்து இருக்கிறது. ஆனால் 2026 அதிமுக அரசு அதை செய்து கொடுக்கும் என்கிற அந்த விஷயம், அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதாம ராமபுரம் அந்த கீழவேலூர் பகுதியிலே 2 புறங்களிலும் பனைமரங்கள் அடர்ந்த ஒரு சாலை பகுதி. ஒரு கிராம சூழ்நிலையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. பனைமரம் எப்படி ஒரு ஒரு உறுதித்தன்மை கொண்ட ஒரு மரமாக இருக்கிறதோ, அதுபோல அதிமுக உடைய ஆட்சி விரைவிலே வரும் என்கிற அந்த உறுதித்தன்மையோடு இந்த மக்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள், மீனவ மக்கள், அதே போல விவசாய பெருங்குடிகள், இறால் பண்ணையை சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு தரப்பு மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் துவங்கப்பட்ட நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லை. எனவே போதுமான அளவில் மருத்துவர்கள், டாக்டர்கள், மருத்துவ பணியாளர்கள் நியமித்து பொதுமக்களுடைய அதாவது அவருடைய சிகிச்சையிலும் உடல்நலத்திலும் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து நமக்கு செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அந்த மக்களிடையே இருக்கிறது, செய்யும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைகளை திறந்து வைத்து விட்டு அந்த மருத்துவமனைகளுக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களோ, செவிலியர்களோ அல்லது போதிய இருக்கைகளோ இல்லாமல் இருப்பது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக, அவருடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருப்பதாக அந்த மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஆகாய தாமரை பாசன வடிகால் மற்றும் ஆறுகளிலே, குளங்களிலே, நீர்நிலைகளிலே அடர்த்தியாக படர்ந்து கிடக்கிறது. பல்வேறு முள் மரங்கள் எல்லாம் முளைத்து கிடக்கிறது. பாசனத்திற்கான வடிகால் மிகவும் இதனால் பாதிப்பாக இருக்கிறது. 4.5 ஆண்டு காலமாக எதனையும் ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை. நீர்நிலைகள் எல்லாம் குடிமராமத்து செய்யவில்லை. இதனால் நீரினுடைய தரம் கெடுவதோடு அந்த நீர்நிலைகளில் இருந்து அந்த வடிகால்கள் செல்லக்கூடிய பகுதிக்கு நீர் முழுமையாக சென்றடைய சிக்கல் இருக்கிறது. அதே போன்று சுவாசமின்றி அங்கே பல மீன்கள் இறந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசக்கூடிய அவல நிலை இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு இடுபொருள் மானியம் வழங்கப்படவில்லை. பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை. கூட்டுறவு கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. தென்னை மரங்களுக்கு நோய், பூச்சி, வெள்ளை, ஈ மற்றும் காண்டாமிருக வண்டுகளால் அழிந்து கொண்டு இருக்கிறது. உயிரோடு இருக்கும் மரங்கள் பயனற்றவைகளாக விட்டதால் உயிர் மரத்தை வெட்டி மாற்று பயிருக்கு விவசாயிகள் செல்ல வேண்டிய ஒரு அவலநிலைக்கு இந்த பகுதியிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பருவ கால மாற்றம், அதே போன்று நெல் பயிரை குருத்து பூச்சி நோய், இருக்கலை கருக்கள், கொலை நோய் போன்றவை தாக்குகிறது. இப்படி பல்வேறு நோய்களால் இந்த பருவகால மாற்றங்களாலும் பல்வேறு பாதிப்புகள் உண்டாகிறது. குறிப்பாக அரசு வேளாண்மை அலுவலகத்திலே மானியத்துடன் வழங்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய செலவினம் இதனால் ஆகிறது. விவசாயிகளுடைய வருமானம் இல்லாமல் போகிறது. இப்படி பல்வேறு துயரங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் ஆளாகிறார்கள். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆளுகிற அரசு எதையுமே செய்யாமல், ஒரு துரும்பையும் கிள்ளி போடாமல்
இன்றைக்கு இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வஞ்சித்திருப்பதாக, குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை, இந்த கீழ்வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை, பிரதானபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களை வஞ்சித்திருப்பதாக அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலையில் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு சாலை இல்லை, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று வைத்தியம் பார்க்க முடியாமல், செல்ல முடியாமல் பல அவதிக்குள்ளாகிறோம். எல்லோரும் ஒரே மருத்துவமனைக்கு படையெடுக்கிற போது அங்கே தேவையான மருத்துவர்களோ அல்லது படுக்கை அறைகளோ அந்த படுக்கை வசதியோ மருந்துகளோ மருத்துவர்களோ செவிலியர்களோ இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பார்க்கிற போது ஏறக்குறைய நாம் தற்போது 2 கிலோமீட்டர் தொலைவை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு தூரத்திற்கும் சாலையினுடைய 2 மருங்கிலும் ஏராளமான மீனவ மக்களும் பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் கூடி தங்களுடைய 2 கரங்களிலும் மலர்களை வைத்துக் கொண்டு மலர்களை தூவி உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மக்களுடைய எழுச்சி, சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் பழமொழி. இன்றைக்கு ஆளுகிற இந்த அரக்கனை அகற்ற வேண்டும் என்றால் இந்த சாதுக்கள் எல்லாம் மிரண்டெழுந்திருக்கிறார்கள். இந்த மிரட்சியை பார்க்கிற பொழுது ஆளுகிறவருக்கு அச்சம் ஏற்படுகிற விதத்திலே இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் முழுமையாக மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய எழுச்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இதே மாவட்டத்தில் கீழ்வேலூர் பகுதியிலே நேற்றைக்கு மிகப்பெரிய அளவிலே மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சியிலே ஒரு பனங்காட்டு பகுதியிலே ஒரு பெரும் படைக்கூட்டம் திரண்டிருப்பது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய வரவேற்க மிகப்பெரிய மனித கூட்டம், மிகப்பெரிய மீனவர்கள் கூட்டம், மிகப்பெரிய பொதுமக்கள் கூட்டம், மிகப்பெரிய பெண்கள் கூட்டம், மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம், மிகப்பெரிய மாணவர்கள் கூட்டம் இங்கே எழுச்சியோடு நின்று கொண்டு வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்கிறது. இது பார், நாங்கள் தான் உண்மையான மக்கள் இங்கு நிற்கிறோம், நாங்கள் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணை ஏற்பதற்காக இங்கே திறந்து இருக்கிறோம் என்கிற அந்த ஒருமித்த அந்த குரலோடு, ஒருமித்த அந்த வெறியோடு, ஒருமித்த அந்த சத்தியத்தோடு அந்த மக்கள் அதிமுகவை உற்சாகத்தோடு நினைத்து பார்ப்பதையும் அவர்கள் வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக பிரம்மாண்டமான எழுச்சியான ஒரு வரவேற்பு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் அந்த மக்களோடு தான் வாழும். ஒரு யானை இருந்தாலும் 1000 பொன் என்பது போல அதிமுக என்கிற இந்த மகத்தான இயக்கம் மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய மாபெரும் இயக்கம் என்பதை பள்ளி இளைஞர்கள் கூட அதிமுகவுடைய துண்டுகளை தோளில் போட்டுக்கொண்டு, மாணவர்கள் கூட பள்ளி மாணவர்கள் கூட தோளில் சுமந்து கொண்டு இரட்டைகளை காட்டிக்கொண்டு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். அந்த சின்னத்தின் மீதும் அந்த இளையன் மீதும் அந்த தலைவர்கள் மீதும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான ஒரு அந்த உணர்ச்சியை, அந்த அன்பை பார்க்க முடிகிறது. அப்படித்தான் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அந்த குழுமி இருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திறந்து இருந்து உற்சாகமாக இந்த பகுதி முழுவதுமாகவே இருக்கக்கூடிய இந்த சாலையின் 2 புறங்களும் மனித தலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாகவே இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களை வரவேற்று தங்களுடைய கரங்களிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த இரட்டை இலை சின்னத்தோடு பேரறிஞர் அண்ணாவினுடைய புகைப்படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படம், இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய புகைப்படம், புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய புகைப்படத்தோடு அந்த பதாதைகளை தாங்கிக் கொண்டு அந்த மக்கள் இந்த பகுதியிலே குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமாக பிரம்மாண்டமான முறையிலே அந்த வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே மக்கள் கூட்டம் திரண்டு எழுந்திருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான எழுச்சியான ஒரு வரவேற்பினை இந்த பகுதி மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே மிகப்பெரிய இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதையும் மக்கள் இயக்கம் என்பதையும் இந்த மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டமே இன்றைக்கு மக்கள் கூட்டத்தில் ஒரு விழாக்கோலம் போன்றிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.